உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 28ஆம் தேதி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி முடிகிறது. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியால் அந்த செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் இருந்தா உலகத்துக்கே நல்லது. அதே கெட்ட ஸ்தானத்தில் இருந்தால் உலகத்துக்கும் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்ப அந்த செவ்வாய் எங்கெங்க இருந்தால் நல்லது அப்படின்னா 3, 6, 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது போக 1, 2, 5, 7, 8, 9, 12 இந்த மாதிரி ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக உலகத்துக்கும் சரி, இயற்கை சீற்றத்துக்கும் சரி கண்டிப்பாக சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் வரும். உலக தலைவர்கள் நல்ல முடிவெடுப்பதோ, அதே சமயத்தில் உலகத்தில் வரக்கூடிய வெள்ளம், புயல், இதற்கு எல்லாமே காரணம் இந்த செவ்வாய் பகவானால தான் நடக்கும். மிலிட்ரி, இதில் போர், இது எல்லாமே அடங்கும். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்போ ஒரு ஆகாத இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆகாத இடத்துல அந்த செவ்வாய் இருக்குதுன்னா அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து குருவுடைய பார்வை கிடைச்சிருந்தாலும் அங்கு பார்த்தீங்கன்னா விசேஷமான பலன்கள் தான் கிடைக்கும். கண்டிப்பா கெட்ட பலன்கள் கிடைக்காது. இப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப விருச்சக ராசிக்கு அந்த ராசியுடைய அதிபதியே செவ்வாய் தான். அப்ப அந்த ராசியுடைய அதிபதி 9ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து நீச்சஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருந்து விருச்சக ராசியின் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கவில்லை, ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுல பிரச்சனைகள், அவங்க எந்த வழியில போனாலும் சோதனை வந்துச்சு, பெரிய பொருள் இழப்பு, பெரிய லாஸ், இது மாதிரி ஆனாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் நீச்ச கதியில இருந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமோ, ஒரு நல்ல திருப்தியான லைஃபோ, நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷமோ இல்லை. மேலிருந்து படிப்படியாக கீழே வருவதற்குத்தான் அவங்களுக்கு வாய்ப்பு ஒழியோ, கண்டிப்பாக கீழே இருந்து அவங்க மேலே வந்தாங்க, சம்பாரிச்சாங்க, சாதிச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. இது போக இந்த 7.5 சனியும் ஒன்று சேர்ந்துச்சு. அப்ப இந்த பக்கம் சனியின் பிரச்சனை ஒரு பக்கம், செவ்வாயின் பிரச்சனை ஒரு பக்கம். இந்த 2 பிரச்சனைகளும் சேர்ந்து உங்களுக்கு பல விதமான சோதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான சூரிய பகவான் வீட்டுக்கு அந்த செவ்வாய் வர்றாங்க. எங்கே வர்றாங்க? 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாங்க. இதை ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அந்த 12ஆம் இடம் என்பது உங்களுடைய விரயஸ்தானம். நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் கடந்த காலத்துல அழிச்சிட்டு ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாம, நாளைக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம பல சோதனைக்கு ஆளாதான் உட்கார்ந்துருக்கிறீங்க. பல லட்சங்களை இழந்தவங்க, பல கோடிகளை இழந்தவங்க, பல கோடிகளை பிசினஸ்ல போட்டுட்டு
அந்த கேபிட்டலையே எடுப்புமா எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் வந்ததுனால கண்டிப்பாக விருச்சக ராசியில் பிறந்த அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு திருப்பு முனை அப்படின்னா அவங்க தொழில்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும், அந்த தொழில்ல சம்பாதிக்க முடியும், அந்த தொழில்ல 10 பேர்ல 20 பேர் வேலைக்கு போட்டு அதே தொழில்ல இரட்டிப்பு வருமானம் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதுபோக இரும்பு, இயந்திரம், மோட்டார் சம்பந்தப்பட்டது, அந்த கப்பல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, மிலிட்ரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இப்போ போலீஸ், இன்ஸ்பெக்டர், ஐஜி இவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது. அது போக டாக்டருக்கு படிக்கிறவங்க, கடந்த காலத்தில் எது படித்தாலும் மனசில் நின்றுருக்காது, நம்ம இது தெரியாமல் இந்த கோர்ஸ் எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கம் வந்திருக்கும். இந்த பீரியடில் அந்த கலக்கம் எல்லாமே தீந்துரும். நல்லா படிப்பீங்க, நல்லா படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். நிச்சயமாக தைரியமாக இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே சமயம் ஆப்பட்டது அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த விரயஸ்தானம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் விரயமாச்சு அப்படின்னா இந்த பீரியடில் விரயம் ஆகாது. அப்போ அந்த விரயம் எந்த வழியில் வருங்கிறது நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அப்போ அது தெரியும் போது நம்ம அட்வான்ஸாக இருந்துக்கும் இல்லையா, கண்டிப்பாக அது நடக்கும். அது போக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. அதே 4ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுடைய உடல் சுகத்தை கெடுத்து, உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனையை கொடுத்து, கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் கொடுத்து, திடீர் கண்டங்களை கொடுத்து, இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு வந்து காசை இழக்க செய்வார். ஆனால் இப்போ அந்த செவ்வாயும் ராகுவையும் பார்க்கறதுனால அதே குரு பகவான் செவ்வாயும் பார்க்கறாரு, ராகுவையும் பார்க்கறாரு. அப்போ அந்த குரு பகவானுடைய அந்த பார்வை இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கெடுதல்களையும் தடுத்து நிறுத்தி நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு நல்ல பாதையாக இருக்கும். அதில் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம், உயர்ந்த நிலைக்கு வருவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. இது போக அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, குருவுடைய வீட்டு பார்க்கறாரு. குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்போ அந்த தனஸ்தானமும் அந்த செவ்வாய் உங்களுடைய இடத்த குருடைய வீட்டை பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடம் பேர், புகழ், கீர்த்தி இதை சம்பாதிக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்தாச்சு. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால விருச்சக ராசியில் பிறந்து யாருக்கெல்லாமே குழந்தை பாக்கியம் தடுங்கலாச்சோ, புத்திர தோஷம் இருக்குதோ, இதுவரைக்கும் எத்தனையோ மருத்துவ சிகிச்சை பார்த்து எங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் பண்ணின பிரார்த்தனையால் இந்த பீரியடில் அந்த கரு நிற்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை தீரும், நல்லா இருப்பீங்க. அது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். ரொம்ப அவசரப்படுறவங்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.